வணக்கம் தமிழ் உறவுகளே, நான் உங்கள் ஷா. இன்றைக்கி நம்ம ஒரு புதுவிதமான இடத்துக்கு போயிட்டு விளாக் பண்ண போகிறோம். நம்ம சேனலுடைய ஃபஸ்ட்டு விளாக் இது. சென்னை டு வில்லேஜ்ன்ற ஒரு சேனலை நம்ம மக்களுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதற்கு மிக முக்கிய காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவோ மறைமுகமான இடங்கள் இருக்குங்க. அது சிறப்புமிக்க ஒரு இடமாகவும் இருக்கலாம், அல்லது அது ஒரு அமானுஷ்யம் நிறைந்த இடங்களாகவும் இருக்கலாம். உங்களுடைய கலாச்சாரத்தையும் உங்களுடைய வாழ்வாதாரத்தையும் அதை பற்றி பேஸ் பண்ணி இப்போது விளாக் பண்ணி நம்ம மக்களுக்காக காட்ட போகிறோம். அதை பேஸ் பண்ணி தான் இப்போது இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போது கோவளம் பீச்சிலேருந்து ஈசா ரோடு வழியாக கோவளத்தை சார்ந்த மீனவர்களும் இங்கே ஆற்றுத் தொழிலை நம்பி இருக்காங்க. இந்த ஆற்றுத் தொழிலை நம்பி இருக்கும் மீனவர்கள் தன்னுடைய படகுகளை நிறுத்தி வைக்கும் இடத்துக்கு தான் போய் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி இந்த இடம் யாருக்குமே தெரியாதுங்க. இப்போ அந்த இடத்த தான் நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம். இது பிரிட்ஜு, இது காவேரி ஆறு. ஒரு காலத்தில் இங்கே ரொம்ப செல்வ செழிப்போட மீன் வளங்கள், நண்டு வளங்கள், இறா வளங்கள்லாம் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போது நிறைய அப்பார்ட்மெண்ட்லாம் வந்து ஓஎம்ஆர்லேயும் ஈசிஆர்லேயும் வந்து அதனுடைய ட்ரைனேஜ் வாட்டர்லாம் இங்கே அதிகமாக கலந்து விட்டதுனால இங்கே இவர்களுடைய வாழ்வாதாரமே போச்சுங்க. இன்னும் ஒரு 100 மீட்டர் போனால் ஈசா ரோடு ரீச் ஆகிடலாம். வந்துட்டாங்க, ஈசா ரோடுக்கு வந்துட்டாங்க. ஈசா ரோடு வழியாக இந்த ஆலமரத்தை நீங்கள் பார்க்கலாம். கோவளம் என்ட்ரி உள்ள ரோடு இது. இன்னும் இங்கேன்னு ஒரு 1.5 கிலோமீட்டர் போனீங்கன்னா கோவளம் ஜங்ஷன் வரும். அதுக்கு முன்னாடியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு தாஜ் ஃபிஷர்மென்ஸ்க்கு அந்த ஹோட்டலுடைய ரோடு தான் இது. இந்த ரோடு வழியாக தான் பீச்சுக்கு போகலாம், கோவளம் சீன் போகலாங்க. இங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது பார்த்தீங்களா? 200 வருஷத்துடைய பழமையான ஆலமரம் தாங்க இது. இங்கே வரும் வாகன ஓட்டிகள், டிரைவர் எல்லாருமே ஒரு காலத்தில் இங்கே தான் வந்து ஓய்வு எடுப்பாங்க. மதிய நேரத்தில் வெயில் அதிகமாக இருக்கும் நேரத்துலாம் இன்னும் ரோடு கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்துட்டாங்க. கரெக்டாக இப்போ நம்ம அந்த படகு துறைக்கு போக போகிறோம். பக்கத்தில் இங்கே மெக்கானிக் ஷெட் இருக்குது. அந்த மெக்கானிக் ஷெட்லேருந்து கீழே போனீங்கன்னா அதை தெரிஞ்சு பாருங்கள், அதுதான் படகுத்துறை. இப்போ வாங்க கீழே போகலாம். இங்கே வந்து பள்ளம் மேடாகவே இருக்குதுங்க. இங்கே ரோடு வசதி கிடையாது, ரோடு போடல இன்னும் இங்கே. ஆனால் ரோடு கேட்டிருக்காங்களாம். மழை காலத்தில் இந்த ரோடு வழியாக போகவே முடியாதாங்க. ஏன்னா இங்கே ரோடே இருக்காதான், ஃபுல்லாக சேரும் சகதியமாக தான் இருக்குமா. பைக் எல்லாமே ஈஸியாக ரோட்லேயே விட்டு ஓரமாக விட்டு மீன் பிடிக்க வருவாங்களாம். இரவு நேரத்தில் இங்கே ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். இப்போ தான் லைட் போட்டிருக்கிறதா இருக்கும் மீனவங்க சொன்னாங்க. இந்த கேட்டு உள்ள மாடுகள் இருக்குங்க, அது மாட்டு பண்ணைன்னு சொல்கிறாங்க. உள்ளே நிறைய பசு மாடுகள் இருக்குது, அது அங்கே வளர்க்குறாங்க. இந்த பக்கம் வந்து எருமை மாடுகள் ஃபுல்லாக வளர்க்குறாங்களாம். இரவு நேரத்தில் ஃபுல்லாக எருமை மாடுகள் தான் இங்கே இருக்குமா. மழை டைமில் இந்த சைடு வரவே முடியாதாங்க, ஃபுல்லாக சேரும் சகதியமாக இருக்குமா. அந்த எருமையோட சாணிகள், மாட்டோட சாணிகள் தான் கீழே அதிகமாக இருக்குது, பார்த்து போகணும். வந்தாச்சுங்க நம்ம படகு துறைக்கு. வாங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துடலாம். நம்ம இப்போ வந்திருக்க இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பக்கத்தில் இருக்கிற கோவளத்தில் தாங்க வந்திருக்கோம். கோவளத்தில் கடல் தொழிலை மட்டும் நம்பி இல்லை, ஆற்று தொழிலை நம்பி இங்கே மீனவர்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி கொண்டிருக்காங்க. அந்த ஒரு படகுத்துறைக்கு தான் இப்போ நம்ம ஃபுல்லாக வீடியோ எடுக்க வந்திருக்கோம். இப்படி ஒரு ஊரும் இந்த இடத்துல இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இங்கே விளாக் பண்ண வந்திருக்கோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் புது புது இடங்களை உங்களுக்கு காட்ட போகிறேன். உங்கள் ஊர்லேயும் இது போல் புதுவிதமான இடம் இருந்தால் சொல்லுங்கள், அங்கேயும் வந்து கண்டிப்பாக விளாக் பண்ணலாங்க. இங்கே ஃபுல்லாக இரவு நேரத்தில் தண்ணி இருக்குமாங்க. 6 மணி நேரம் ஃபுல்லாக தண்ணி ஏறுமா, 6 மணி நேரம் இப்படி வற்றி போகுமா.
கடலுடைய அமைப்பு அது போல் கடல்லன்னா அதிகமாக தண்ணி உள்ளே வருது. அங்கே முகத்வாரம் இருக்குது. இங்கேன்னு ஒரு முட்டுக்காடு பிரிட்ஜில்னு பார்த்தீங்கன்னா அங்கே முகத்வாரம் தெரியும். அந்த வழியாக தான் கடல் தண்ணிகள் உள்ளே வருமா. இது காவேரி ஆறுங்க. வாங்க பார்த்து போவோம். பள்ளமாக இருக்குது. ஃபுல்லாக கல் போட்டு வச்சுருக்காங்க. இப்போனா லைட்டு போட்டிருக்காங்களாம். ஃபஸ்ட்லாம் இங்கே லைட்டே இருக்காதாங்க. இரவு நேரத்தில் டார்ச் லைட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்களாம். எடுத்துகிட்டு வந்து தான் மீன்கள்லாம் இங்கே வலையிலன்னு வைப்பாங்களாம். இரவு நேரத்தில் இங்கே வரவே முடியாதாங்க. ரொம்ப பயங்கரமாக இருக்குமா. நாய்கள் தொல்லை, பலவிதமான அலறல் சவுண்டுகள் அதெல்லாம் நிறைய வருமாங்க. அதனால் இங்கே தனியாக யாருமே மீன் பிடிக்க வரமாட்டாங்க. வந்தால் 2 பேர் 3 பேரோடு தான் வருவாங்களாம். அந்த பக்கம் ஓயாமாறு விடுங்க. அது பில்டிங்லாம் தெரிஞ்சு பாருங்கள். அது ஓயாமாறு, படூர், நாவலூர், கேளம்பாக்கம் அதெல்லாம் அந்த ரோடு வழியாக தாங்க போகணும். போட்டுடைய அச்சு இது இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், உடைஞ்ச போட்டுடைய துண்டுகள் இது. இங்கே ரோடு வசதிலாம் எதுவுமே கிடையாது. மழை காலத்தில் சுத்தமாக வர முடியாது. இங்கெல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க இங்கே இருக்க மீனவர்கள் அப்படின்னு உள்ளூர் மீனவர்களும் நமக்கு சொன்னாங்க. இப்படி ஒரு ஹிடன் பிளேஸும் நம்ம கோலத்தில் இருக்குது பாருங்களேன். போட்டு இது ஃபுல்லாக சிறிய வகை போட்டில் தான், ஃபைபர் போட்டில் தான் மீன் பிடிக்க போகிறாங்க. ஃபஸ்ட்லாம் இங்கே கட்டுமரம் பயன்படுத்தி வந்தாங்களாம். அது ரொம்ப தண்ணியில் ஊற ஊற வெயிட் ஆனதுனால காலப்போக்கில் எல்லாமே ஃபைபர் போட்டுக்கு மாறிட்டாங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ சேரு பாருங்களேன். நம்ம கீழே இறங்கி போக முடியாதுங்க. போட்டு இது இங்கே பாருங்கள். இது போல் போட்டில் தான் போயிட்டு மீனவர்கள் தினமும் மீன் பிடிச்சிட்டு வராங்க. அதுக்கு மேலே போக முடியாதுங்க. அங்கே கீழே இறங்கினா போக முடியாது. ஃப்ளஷ் ஆகுது. இது போல் இடம் உங்கள் ஊர்லேயும் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அங்கேயும் எடுத்து உங்கள் ஊருடைய சிறப்புகள் கலாச்சாரத்தை எடுத்து நம்ம மக்களுக்கு எடுத்து கொடுப்போங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.